பேசப்பட்டிருக்கிறது பாய்க்கும். இப்ப ஜீவ தண்ணீராகிய நதிக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும், பரிசுத்த ஆவியானவர் இந்த நதியை போல நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறார். அதனாலதான் அது ஒரு அடையாளமாக ஆண்டவர் நமக்கு ஊமையாக சொல்லி இருக்கிறார். பரிசுத்த ஆவி நம்ம யாரும் பார்க்கல. பரிசுத்த ஆவியானவருக்கு உருவம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவருக்கு எந்த சொரூபம் இல்லை. உணர்கிறோம், அவ்வளவுதான். அப்ப அவர் எப்படி செயல்படுகிறார், அவரை குறித்து புறாவாக, அக்கினியாக, காற்றாக, ஜீவ நதியாக, சுவாசமாக, இப்படி பல வகையில் பரிசுத்த ஆவியானவரை ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை ஜீவ தண்ணீர் நதிக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒப்பிட்டு அவர் பேசுகிறார் என்று பார்க்கின்றோம். அப்ப ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர், அப்ப இந்த ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவரை, அப்ப பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டவர்கள் உள்ளத்திலிருந்து, பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக் கொண்டவர்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். பெற்றுக் கொண்டவர்களிடத்தில். ஆமென். அப்படிதான் பைபிள் சொல்லும். அப்ப பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது மிக 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 முக்கியம் என்று பார்க்கிறோம். ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. ஆவி இல்லாத சரீரம் செத்தது. ஆமென். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நமக்கு பரிசுத்த ஆவி, உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர், நம்மளை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர், நம்மளை பாதுகாக்கிற பரிசுத்த ஆவியானவர், எல்லா வேலையும் நமக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செய்கிற பரிசுத்த ஆவியானவர். இதாவுக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்துவிலே இந்த பரிசுத்த ஆவி தான் இருக்குன்னு பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் என்ன செய்யணும்? வருந்தி அழைத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். வாஞ்சையா, தாகம் வேண்டும். தாகத்தோடு வாஞ்சையோடு இருந்தா அவரை கூப்பிட்டா அவர் நமக்கு வருவார்னு பார்க்கிறோம். அப்போ அவர் வந்தா என்ன நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்? ஜீவ நதி அமே ஓடினா நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை குறித்து தான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம பார்க்கின்றோம். அப்போ நீங்க நல்லா கவனிங்க. பூமியிலே ஓடுகிற நதி வேற. பூமியில ஓடுகிற நதி, இந்தியாவில் ஓடுகிற நதி, ஆமே சோத்திரம், அது வேற. சோத்திரம். தமிழ்நாட்டில் ஓடுகிற நதி, ஆறுகள் வேற. இது எல்லாம் எழுத்தின்படி ஓடுகிறது. ஆனா இயேசு கிறிஸ்து ஆவிக்குரியபடி பரிசுத்த ஆவியை குறித்து நதிக்கு ஒப்பிட்டு அவர் பேசுகிறார். புரியுதுங்களா? ஆமா, ஸ்தோத்திரம். அப்போ நம்ம பூமியில ஓடுகிற நதிகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா அசுத்தமா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. எப்படி இருக்கிறது? அப்படிதானே. காவேரி நதிலாம் பாருங்க, இதெல்லாம் சென்னையில ஓடுற பூவும் ஆறுங்காங்க. அதை எப்படி அதெல்லாம் எப்படி சொல்றாங்க? அதெல்லாம் நல்லா. அப்போ இதெல்லாம் பூமியில ஓடுகிற ஆறு, குளம், நீரோடை, இது எல்லாம் சுத்தமானது அல்ல. இதெல்லாம் என்னதானது அல்ல. ஏன்னா இது பூமியில உற்பத்தி ஆகிறது. இது எங்க உற்பத்தி ஆகிறது அப்படின்னா, நல்லா கவனிங்க. பூமியில இருக்கிற மலையில, பூமியில இருக்கிற குன்றுகள்ல உற்பத்தி ஆகி அந்த பூமியில இருக்கிற அழுக்கோட சேர்ந்து வருகிறது. ஆமென். அழுக்கோட கலந்து வருகிறது. அந்த தண்ணியோட சேர்ந்து என்னதான் வருது? அழுக்கு தான் வரும். அழுக்கு சேர்ந்து வரும். ஆமென். அதை எடுத்து நம்ம பியூரிட்டுங்கிறோம். நம்ம படிச்சு அதைத்தான் நம்ம சுத்தமான வாட்டர் சொல்றோம். ஆமென். சோத்திரம். அல்லேலூயா. ஆனா எழுத்தின்படி ஓடுகிற எல்லா நதிகளும், ஆறு, குளம் எல்லாம் சுத்தமானது அல்ல. ஆனா ஆவின்படி, ஆமென், நம்ம உள்ளத்துல ஒருத்தர் ஜீவ நதி, அது ஆவின்படி, அது எழுத்தின்படி அல்ல, அது ஆவின்படி, அது பரிசுத்த ஆவி. அவர் அந்த நதி, ஆமென், ஸ்தோத்திரம், அது பரிசுத்த நதி என்று பார்க்கிறோம். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிக்க பாருங்க. போடுங்க 1வது வசனம்.
நல்லா கவனிங்க. பின்பு பளிங்கி போல, எப்படி போல? பளிங்கி போல. ரெண்டாவது எப்படி இருக்குது? அது எப்படி இருக்கு? ரெண்டாவது தெளிவா இருக்கிறது. அந்த நதி எப்படி இருக்கிறது? தெளிவா இருக்கிறது. மூணாவது அது எப்படி இருக்கிறது? சுத்தமா இருக்கிறது. ஆனா இது எங்க இருந்து வருதா? எங்க இருந்து வருது? பரலோகத்தில். ஆமென், ஸ்தோத்திரம். இது பரலோகத்தில் அல்ல. இது புதிய பூமியில், புதிய எருசலேமில் பிதாவும் குமாரனும் ஒரே சிங்காசனத்தில் இருக்காங்க. அந்த சிங்காசனத்தில் இருந்து பிதாவுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி, தேவகுமாரனுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி ஜீவ நதியா புதிய எருசலேம் வழியாய் வந்து அது புதிய பூமி முழுவதும் அது பாய்கிறது. ஆமென், அல்லேலூயா. அது ஜீவ நதி என்று சொல்ல. இந்த ஜீவ நதி எங்க இருந்து வருதுன்னா, பிதாவுக்குள்ளையும் தேவகுமாரனுக்குள்ள இருந்து இந்த ஜீவ நதி பாய்கிறது. ஏன்னா இந்த பிதாவுக்குள்ளையும் பரிசுத்தர். ஆமென், சேனைகளின் கர்த்தர். அவர் யாரு? பிதா பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். தேவகுமாரன் பரிசுத்தர், பரிசுத்தர். இவங்களுக்குள்ள இருந்து வருகிற அந்த ஜீவ நதியும் சுத்தமானது, தெளிவானது, பரிசுத்தமானது. அப்ப பரிசுத்தமானது இது எங்க இருந்து வருதுன்னா, நம்ம பரலோகத்துல இருந்தே வருதுன்னு வச்சுக்காங்களா, இது அங்க இருந்து வருது. ஆனா பூமியில வருகிறது எழுத்தின்படி, இது இங்க வருகிற ஆவின்படி அது வருகிறது என்று நான் பார்க்கிறோம். பூமியில ஓடுகிற நதி, ஆறு, குளம் எல்லாம் சுத்தமானதல்ல. ஆனா பரத்திலிருந்து வருது பாத்தீங்களா, அது சுத்தமானது, அது தெளிவானது, அது பளிங்கி போல இருக்கிறது, அது பரிசுத்தம் உள்ளது. அப்போ பரிசுத்தம் அது உள்ளது என்று பார்க்கிறோம். பரிசுத்தம் உள்ளது என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அது பரிசுத்தத்திலிருந்து வருகிறது. பரிசுத்திலிருந்து வருகிறது. இதான் பரிசுத்தர். ஆமென், தேவகோடு பரிசுத்தம். அங்கிருந்து அது பரிசுத்த ஜீவ நதியாய் அது பாய்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படின்னா முதலாவது இந்த ஜீவ நதி நமக்கு நம்மள வந்துச்சுன்னா என்ன வேலை செய்கிறதுன்னா, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை என்ன செய்கிறது? பரிசுத்தப்படுத்துகிறது என்று பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமா, ஏசாயா 6:3, வெளிப்படுத்தல் 4:8, சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராக புஸ்தகம் 11வது அதிகாரத்துல 45வது வசனம், லேவியராக புஸ்தகம் 19:2, லேவியராக புஸ்தகம் 20வது 26, நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஆமென், நீங்கள் எப்படி இருங்க? பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. பரிசுத்தம் இல்லைன்னா நம்ம செத்து போயிடும், அவரை பார்க்க முடியாது. பரிசுத்தம் இருந்தா தான் அவரை பார்க்க முடியும், அவர்கிட்ட பேச முடியும். ஆமென், பரிசுத்தத்தோட செலுத்துகிற துதி, ஆராதனை, ஊழியங்கள் அங்கீகரிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா அவர் பரிசுத்தம். ஆமென், துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆமென், அல்லேலூயா. அப்போ சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? அப்போ பரிசுத்தமாய். ஆமென், ஸ்தோத்திரம். பரிசுத்தம் இல்லாமல், எபிரேயர் 12:14 நினைக்கிறேன், நாம பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிப்பதில்லை. பரிசுத்த அலங்காரத்தோடனே துதிங்க, ஆராதிங்க. பரிசுத்தம் வேணுங்க. அப்படின்னா நீங்க இன்னைக்கு ஆராதனைக்கு சனிக்கிழமை என்ன செஞ்சிருக்கணும்? ஆமே, உங்களை ஆயத்தை பரிசுத்தப்படுத்திருக்கணும். ஆண்டவரே, நாளைக்கு நான் ஆராதனைக்கு போறேன், என்னை பரிசுத்தப்பட. நீர் பரிசுத்தர். நீர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். நம்முடைய பரிசுத்த முகத்தை பார்க்கணும், நம்முடைய பரிசுத்தத்தை நான் பார்க்கணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தம் இல்லாமல் நான் செலுத்துற துதி, ஸ்தோத்திரம் எல்லாம் வீணாய் போய்விடும். ஆண்டவரே, பரிசுத்தத்தோட நான் வரணும்ப்பா, எனக்கு பரிசுத்தத்தை தாரும், எனக்கு பரிசுத்தத்தை தாரும். ஆமென், அல்லேலூயா. நம்ம என்னெல்லாமோ கேட்போம்,
நான் பரிசுத்தத்தை கேட்கிறீங்களா? பரிசுத்தம் இல்லைன்னா நீ பரலோகம் போக முடியாது. பரிசுத்தம் இல்லைன்னா நீ பிசாசை ஜெயிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லைன்னா கர்த்தனுக்கு அற்புதம் நடக்காது. இந்த காரியத்தை செய்கிற அந்த பரிசுத்தம் எனக்கு தேவை. அந்த பரிசுத்தம் எனக்கு தேவை. ஆகவே அந்த பரிசுத்தத்தை எனக்கு தாங்க அப்படின்னு என்ன சொன்ன, சனிக்கிழமை அதுக்காக என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும். நாளைக்கு பரிசுத்த ஆராதனை. நான் ஆராதிக்கிற தெய்வம் பரிசுத்தர். பரிசுத்தர். பரலோகம் பரிசுத்தம் நிறைந்த இடம். பரலோகம் பரிசுத்தம், சுத்தமான இடம், பரிசுத்தமான இடம். அல்ல வாசம் பண்ணுகிறவர் பரிசுத்தர். அவர் என் தகப்பன். பிள்ளை எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. பிள்ளையும் பரிசுத்தமா இருக்கணும். அதான் சொல்றேன், நான் பரிசுத்தர், நீங்களும் என்ன செய்யுங்க? பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாத்திராகமம் 31:13, லேவியராகமம் 20:8, 21:8-15, 22வது அதிகாரத்துல 9வது வசனம், 32வது வசனம். இந்த வசனத்துல பாருங்க, என் பெயர் யெகோவா மெக்காத்திஸ், நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். அவர் பேரு பரிசுத்தமானவர். ஆமென். பேர் என்னது? பரிசுத்தர். ஆமென். யெகோவா மெக்காத்திஸ், நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். என்னை பரிசுத்தப்படுத்தும் என் ஆவி, ஆத்மா, சரீரம். கர்த்தர் ஒருவரே பரிசுத்தர். பரிசுத்தம் உள்ள தெய்வம் நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, அனுதினமும் கர்த்தருடைய ஆமென் நாமத்துல, ரத்தத்துல நம்ம தினமும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். தினமும் என்ன செய்யணும்? பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். பரிசுத்தம் வெளிப்படுத்தல் 22:11 சொல்லுகிறது, பரிசுத்தமா இருக்கிறவன் என்ன சொல்லு போடுங்க. வெளிப்படுத்தல் 22:11 போடுங்க. அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. பரிசுத்தம் கொஞ்சம் போதுமா? பாருங்க, பரிசுத்தம் உள்ளவன் இருக்கிறது போதுமா? உனக்கு இருக்கிற பரிசுத்தம் போதுமா? ஜெபம் போதுமா? வேதவாசி போதுமா? செய்த ஊழியம் போதுமா? கொடுக்கிற காணிக்கை கர்த்தருக்கு போதுமா? போதாது. இன்னும் 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 அதிகமா, இன்னும் கிட்டி சேரணும். ஆமே. பரிசுத்தம் மட்டும்தான் கர்த்தர்ட்ட உன்னை கொண்டு கிட்டி சேர்க்கும். அவர்கிட்ட உன்னை கொண்டு போறது பரிசுத்தம். ஆமே. அதனாலதான் சொல்கிறது, இருக்கிற பரிசுத்தம் பத்தாது. ஆமே. நமக்கு இன்னைக்கு ஒரு நாள் ஒரு 6 நாள் உலகத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆகையால் இருக்கிற பரிசுத்தம் நமக்கு பத்தாது. ஆமே. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் நல்ல அழகாக சொல்லுகிறது பாருங்க. தானியேலை குறித்து உங்களுக்கு சொல்றேன். தானியேல் 1:8 நீங்க படிச்சு பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவின் போஜனத்தால் உலகத்தால் நான் தீட்டுப்பட மாட்டேன். உலகம் என்னை தீட்டுப்படுத்த கூடாது. உலக அசுத்தம், உலகத்தில் உள்ள இச்சை, மாம்சம், உலகத்தில் உள்ளவைகள் என்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று நான் தீர்மானம் பண்ணிக்கொண்டேன். ஆமென். அல்லேலூயா. ராஜாவின் கட்டளை, இந்த உலகத்தால் தானியேலை தீட்டுப்படுத்து, இந்த உலகத்தால் தானியேலை அசுத்தப்படுத்து, இந்த உலகத்தால் தானியேல் தேவன் அவனை விட்டு வெளியேறும்படி பாகாலை பணித்து கொள்ளட்டும், பாகாலுக்கு வச்சத உணவை சாப்பிட்டு தீட்டுப்படுத்தட்டு ராஜா கட்டளையிட்டான். இவன் சொன்னான், இல்ல, இந்த உலகம் என்னை தீட்டுப்படுத்தும் என்றால் என் பரிசுத்தம் போயிரும், என் பரிசுத்தாவியன் போயிருவா. ஆகவே இந்த உலகம் என்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று தன் இதயத்தில் தீர்மானம் பண்ணினான். உன் இதயத்துல என்ன இருக்குன்னு சிந்திச்சு பாரு. உன் இதயத்துல என்ன இருக்கிறது? உன் சிந்தையில என்ன இருக்கிறது? பரிசுத்தம் இருக்கிறதா? ஒரு மரத்தின் வேர் பரிசுத்தமா இருந்தா கிளையும் பரிசுத்தமா இருக்கு பைபிள் சொல்லுகிறது. உன் சிந்தை பரிசுத்தமா இருந்தா உன் ஆவி, ஆத்மா, சரீரம் பரிசுத்தமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் சிந்தை தான் வேறு. உன் சிந்தையை தான் சாத்தம் பிடிப்பான். உன் சிந்தை, உன் நினைவுகள், உன்னுடைய நினைவுகளை நீ கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாரு. நான் என்ன நினைக்கிறேன்? இந்த உலகத்தை நினைச்சு என்ன அசுத்தப்படுத்துகிறானா, இல்ல இந்த உலகத்துக்கு பூட்டு போட்டானா? தானியேலை போல பூட்டு போட்டானா? ராஜாவுக்கு பயப்படல. ராஜா
என்ன வேணாலும் பண்ணிட்டு போறான். என் தகப்பன் எனக்குள்ளே கர்த்தர் கொடுத்த பரிசுத்த ஆவி. கைகளை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. நான் என்ன செய்ய மாட்டேன், தீட்டுப்பட விட மாட்டேன். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், கர்த்தரோடு யார் இருந்தா? யோசேப்பு இருந்தார். அப்ப யோசேப்புக்குள்ள என்ன இருந்தது? பரிசுத்தம் இருந்தது. யோசேப்புக்குள்ள என்ன இருந்தது? பரிசுத்தம் இருந்தது. ஆகவே சாத்தான் பார்த்தான், இவனுக்குள்ள இருக்க கர்த்தரை துரத்தி அடிக்கிறதுக்கு போத்திபார் மனைவியை ரெடி பண்ணான். உலகம் அவனை தீட்டுப்படுத்த வந்தது, அவன் உதறினான், தள்ளினான். ஆமென். இந்த பாவ உலகம் உன்னை தீட்டுப்படுத்த நினைக்கும், அசுத்தப்படுத்த நினைக்கும், உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வெளியேற்ற நினைக்கும். யோசேப்பையும் அப்படித்தான் செய்ய நினைத்தது. அதற்கு அவன் உதறினான், தள்ளினான் என்று பார்க்கிறோம். ஆனா செயலுக்குள்ள போனா அங்கேயும் கர்த்தரோடு யோசேப்போடு கர்த்தர் பரிசுத்தத்தை காத்துக்கிட்டான். அதனால அந்த பார்வன் சொல்றான், ஆதியாகமம் 41:38 படிச்சு பாருங்க. தேவ ஆவிய பெற்ற பரிசுத்தமுள்ள தேவ மனுஷன் ஒன்ன போல ஒருவனும் என் எகிப்து தேசத்துல இல்லைன்னு சாட்சி கொடுத்தான். ஆமென். பார்வன் எப்படி சாட்சி கொடுத்தான்? ஒன்ன போல ஆமே பரிசுத்தமுள்ள தேவ ஆவிய பெற்ற ஒரு மனுஷனும் இந்த எகிப்து தேசத்துல இல்லை அப்படின்னு சாட்சி கொடுத்தான். ஆமே. அல்லேலூயா. நம்ம வாழ்கிற இடங்கள்ல, நம்ம வீடுகள்ல நம்மளை குறித்து என்ன சொல்லணும்னா, நமக்கு மேலான ஆட்கள் என்ன சொல்லணும்? இப்படிப்பட்ட சாட்சி வேணும். ஆமே. தேவ ஆவிய பெற்ற மனுஷன், பரிசுத்தமான மனுஷன். கைகளை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 2 ராஜாக்கள். ஆமே. சோத்தரிக்கிறோம். சூனேமியால் அங்கே எலிசா வாரார். எலிசா பார்த்து அந்த அம்மா என்ன சொல்றாங்க? இதோ நம்மிடத்தில் வந்து போகிறவர் பரிசுத்தம் உள்ளவர். இப்படி வந்து போறவர் எப்படி? பரிசுத்தரா நான் பார்க்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்போ எலிசாவுக்குள்ள யார் இருந்தா? பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அதனால அந்த பரிசுத்த ஆவியானவரை அவ பார்த்தா, பரிசுத்தத்தை பார்த்தா. எங்க வீட்டுல நீ தங்கணும், இந்த பரிசுத்தம், இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்க வீட்டுல தங்கணும். கைகொத்துற அல்லையே சொல்லுங்க. உங்க வீட்டுக்குள்ள வர்றவங்கள நல்லா கவனிங்க. யார் 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 எப்படிப்பட்டவர் கவனிங்க. அவங்க பரிசுத்தமானவங்களா, உண்மை உள்ளவங்களா, அவங்க எப்படிப்பட்டவங்க. ஆமே. அவங்கள கவனிச்சுட்டாங்க. அவ கண்டுகிட்டா இவர் பரிசுத்தமுள்ள. ஆகவே நம்ம வீட்டுல இவருக்கு ஒரு வீடை கட்டி இவர் எங்கே தங்க வைக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தங்க விட்டுறாதீங்க. ஆமே. அல்லேலூயா. என்ன செஞ்சிடாதீங்க, அதை விட்டுறாதீங்க. ஆமே. அவரை விட்டுட்டீங்கன்னா, ஆமா, நான் உன்னை விட்டு விலகுது முனை, நீங்க பரிசுத்தன் விட்டுட்டா கர்த்தர் விலகிடுவார். ஆமென். அல்லேலூயா. விட்டுறக்கூடாது. பரிசுத்த ஆவி சிம்சோன்ல இருக்கும் பொழுது சிங்கத்தின் வாயை ஆட்டுக்குட்டி வாயை போல கிழிச்சு போட்டான். பரிசுத்த ஆவியானோர் அவனுக்குள்ள இருக்கும் பொழுது ஒரு தாடை எழுப்ப கொண்டு என்ன செஞ்சானா 1000 பேரை அசால்ட்டாக கொண்டு போட்டான். பரிசுத்த ஆவியானோர் அவனுக்குள்ள இருக்கும் பொழுது அவனை இரும்பு நாட்களால கட்டினார்கள். பரிசுத்த ஆவியானவரால் நெருப்புலப்பட்ட நூலு போல போயிடுச்சு. ஆமென். பரிசுத்தா நமக்குள்ள இருந்தா என்ன கட்டா இருந்தாலும், விலகின கட்டு, வியாதி கட்டு, கவலை கண்ணீர் கட்டு, அம்மா மந்திர கட்டு, சூரிய கட்டு, எந்த கட்டா இருந்தாலும் நெருப்புலப்பட்ட நூலு போல அருந்து போயிடும். ஏன்னா நமக்குள்ள யாரு இருக்கா? உன்னை யாரும் கட்ட முடியாது. கட்டுனா நெருப்புலப்பட்ட நூலு போல அருந்து போயிடும். பிசாசு உன்னை கட்ட முடியாது. பிசாசு கட்டுகிறது நெருப்புலப்பட்ட நூலு. இது அணையா நெருப்பு. பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அது பற்றி எரிகிற அணையா நெருப்பு. ஆசாரிப்பு கூடத்துல அணையாத அக்கினி, அதை அணைக்க முடியாது. மனுஷனால் அணைக்க முடியாது. உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவிய அக்கினியை மந்திரவாதியால அணைக்க முடியாது. யாராலையும் அணைக்க முடியாது. அணைக்க நினைக்கிறவன் செத்து போயிருவான். ஆமென். கட்ட நினைக்கிறவன் செத்து போயிருவான். மோசேக்கு முன்பாக மந்திரவாதிகளை நிற்க முடியல, அலறி அடித்து ஓடினார்கள். மோசேக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்று பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஜீவ நதி அவர்கிட்ட இருந்தது என்று பார்க்கிறோம். அதனால அந்த மந்திரவாதிகளை நிற்க முடியல என்று பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில
ஆமே, ஸ்தோத்திரம். நீங்க தானியேலை குறித்து என்ன சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது? தானியேல் தான் சொன்னான், உலகத்தால் அவனை தீட்டுப்படுத்துன்னு சொன்னான். அவனுக்கு பேரு பாகால் பேரை தான் வச்சான். அவன் பேரு பாகால் பேர் தான். ஆனா அவனை பார்த்து அவன் சொல்றான், தானியேல் 5:11 நினைக்க, அவனுக்குள்ள பரிசுத்த தேவர்களின் ஆவி இருக்கிறது. மாம்சத்தோடு வாசம் பண்ணாத பரிசுத்த ஆவியான அவனுக்குள் இருக்கிறதா ராஜா சாட்சி கொடுத்தான் பாய்க்கிறது. ஆமே. அப்போ இந்த உலகம் நம்மளை பார்க்கணுங்க. இந்த உலகம் எப்படி பார்க்கும்? உனக்குள்ள உலகம் இல்லைன்னா, உனக்குள்ள உலகம் உனக்குள்ள இல்ல. உலக சின்ன தேவனுக்கு விரோதமான பகை. இந்த உலகம் உனக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் உள்ளது ஒண்ணு உனக்குள்ள இருக்கக்கூடாது. உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் தேவனால் உண்டாதால் அல்ல, அது பிசாசினால் உண்டாதுன்னு சொல்லப்பட்டிருக்காது. அது ஒண்ணு உனக்குள்ள வரக்கூடாது, அது வரவே கூடாது. உனக்குள்ள உலகம் இல்லைன்னா என்ன செய்வேன்? நல்லா கவனிங்க. உலகம் இல்லைன்னா பரிசுத்த ஆவியான் இருப்பார். இந்த உலகம் பரிசுத்த ஆவியை பார்க்கும். உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பார்ப்பார். இந்த உலகத்தில் தான் வாழ்றோம், இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். நோவா காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள் பொல்லாத ஜனங்கள், ஓரின சேர்க்கையாளர்கள், இச்சையில் நிறைந்திருந்தார்கள். அந்த இடத்திலேயும் ஒரு நோவா உத்தமனாய் பரிசுத்தவானாய் வாழ்ந்தான் என்று பைபிள் சொல்லுகிறது. அழிவுக்கு அவன் குடும்பம் தப்பி வைக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்? இந்த உலகமும் எப்படிதான் இன்னைக்கு அசுத்தம் நிறைஞ்சுதான் கிடக்கிறது. எப்போ தீட்டுப்படுத்துறலாம் சாத்தான், எப்படியாவது உன்னை தீட்டுப்படுத்திடணும், உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியை உன்னை விட்டு வெளியேற்றிடணும் அப்படிங்கிறத அவன் தீர்மானமா இருக்கான். தானியேலை போல தீர்மானம் பண்ணுங்க. இந்த உலகம் என்னை தீட்டுப்பட விட மாட்டேன், என்னை அசுத்தப்பட விட மாட்டேன். இந்த உலக இச்சைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். கைகுதிர அல்லையிலே சொல்லுங்க. உலகத்தை நான் ஜெயித்தேன். ஆமென். உலகத்தை நான் என்ன செஞ்சேன்? ஜெயித்தேன்னு பாய்க்கிறோம். இந்த உலகத்துல தான் வாழ்றோம். பாவம் நிறைஞ்ச உலகத்துல தான் நீங்கள் நானும் வாழ்றோம். உதாரணம் சொல்லுவேன்னா, கடல் தண்ணி உப்பு தானே? சொல்லுங்க, கடல் தண்ணி உப்பா நல்ல தண்ணியா? ஏதாவது சொல்லுங்கம்மா. உப்பு தண்ணி தானே. மீன் அதுல தானே வாழுது. மீன் சாகிற வரைக்கும் அந்த மீனுக்குள்ள உப்பு போகுமா? எப்போ உப்பு போகும்? எப்போ மீன் சாகுதோ. அதே போல உலகத்துல நீ வாழ்ந்துட்டு இருக்கிறா, எப்ப நீ பாவம் உனக்குள்ள வரும்னா, உலகம் உனக்குள்ள வந்துட்டுனா பாவம் வந்துடும், நீ செத்துட்டாடி. பரிசுத்தர் போயிடுவார். பரிசுத்தம் போயிடும். என்ன பேரும்? பரிசுத்தம் பேரும். அப்ப ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். பரிசுத்தவன் உன்னை விட்டு போயிட்டாருன்னா நான் உன்னை கைவிட்டேன். அவ்வளவுதான், முடிஞ்சு தான் பாக்கி. அப்ப பரிசுத்தாவி நம்மளை விட்டு போயிடக்கூடாது. முதல்ல போறது பரிசுத்தாவியானவர் தான். புரியுதுங்களா? ஆனா அதான் சிம்சோன்னு சொன்னேன், கர்த்தருக்குள்ள எல்லாம் பெரிய காரியங்களை செஞ்சா, எல்லாம் பண்ணா. ஆனா என்ன செஞ்சான்? பரிசுத்தாவி பாவம் செஞ்சதுனால பரிசுத்தாவி இருக்காரு எழும்புனா, சாத்தான் பந்தாடிட்டான்னு பாய்க்கிறோம். உலகத்தால் சிம்சோன் தீட்டுப்பட்டுட்டான். அவன் நசரே விரோதம். என்ன விரோதம்? நசரே விரோதம். இந்த உலகத்தால் நான் தீட்டுப்படக்கூடாது என்றுதான் அவன் தீர்மானம். ஆனால் எந்த உலகத்தால் தீட்டுப்படக்கூடாது என்று அவன் பொருத்தனை செய்தானோ, அந்த உலகத்தால் அவன் தீட்டுப்பட்டான், செத்தான் என்று பாய்க்கிறான். என்னைக்கு உனக்குள்ள பரிசுத்தம் குறைஞ்சிடக்கூடாது. நாளுக்கு நாள் பரிசுத்தம் கூடணும். இருக்கிற பரிசுத்தம் போதாது. பரிசுத்த ஆவியானவர் தான் உன்னை அதிகமா உன்னை பரிசுத்தத்துல கிட்டிச்சு கொண்டு போவான்னு பாய்க்கிறோம். அவர் பரிசுத்தர். ஆமென். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்தர் என்று பாய்க்கிறோம். அப்போ பரிசுத்த உன்னைய பரிசுத்தப்படுத்தி படுத்தி படுத்தி அவர் கொண்டு போவான்னு பாய்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நல்லா கவனிங்க. ஒரு வசனத்தை பாருங்களா. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல 16-17 வாசிக்க பார்க்கலாம். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் பாருங்க, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும். யார்? நீங்க. தேவனுடைய ஆவி உங்களில் என்ன இருக்கிறது? வாசமா இருக்கிறது என்று அறியாதிருக்கிறீர்களா? 17. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் என்ன? உலகம் உன்னை தீட்டுப்படுத்தினால், உலகம் உனக்குள் வந்தால், உலக அசுத்தம் உனக்குள்ள வந்தா,
ஆண்டவர் என்ன செய்வாராம்? உன்னை கெடுப்பேன்னு சொல்ல. புதிய ஏற்பாட்டில் சொல்ல. ஆமென். தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கிறது? பரிசுத்தமா இருக்கிறது. தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கிறது? நீங்களே அப்போ உங்க சரீரம் தேவனுடைய ஆலயம். உங்க சரீரம் என்னது? ஆமா, எழுத்தின்படி பலிபீடத்துல, எழுத்தின்படி ஆசாரிய கூடாரத்துல, எழுத்தின்படி சாலம் கட்ட தேவாலயத்துல அங்க தங்கினார். இன்னைக்கு நான் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, எனக்கு எப்பேற்பட்ட கோயில கட்டுவீங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். இன்னைக்கு கர்த்தர் ஆலயமாக உங்களை என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நல்லா கவனிங்க. அப்போ இந்த ஆலயத்தை நம்ம பரிசுத்தமா வச்சிருக்கணும். ஆலயம் என்ன வச்சிருக்கணும்? ஆவி, ஆத்மா, சரீரம், ஆலயம் பரிசுத்தமா இருக்கணும். இதை பரிசுத்தப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர். 1 கொரிந்தியர் 6:11. 1 கொரிந்தியர் 6:11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும், பாருங்க, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினால் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாய் மாற்றப்பட்டீர்கள். அப்ப பரிசுத்த ஆவியான இயேசுவின் நாமத்தின் பெயரில், இயேசுவின் நாமத்தின் பெயரில், ஆமே, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாராக. அவர் தமது ஜனங்களுடைய பாவத்தை என்ன செய்வார்? நீக்கி ரட்சிப்பார். இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை இயேசுவின் ரத்தத்தை கொண்டு கழுவி சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தவானா நீதிமானா பரிசுத்த ஆவியான மாற்றுவார். அப்போ உன்னை பரிசுத்தவானா நீதிமானாய் மாற்றுகிறவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். இயேசுவின் பெயரால், இயேசுவின் ரத்தத்தால் கழுவி சுத்தப்படுத்துகிறது, சுத்தமான ஆலயமாய் மாற்றுகிறது பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் அவருடைய வேலையா இருக்கிறது. 6:19 பாருங்க. 6:19. அதுல 19ஆம் வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர் அல்ல. நீங்க இன்னைக்கு யாருடையவர்? கர்த்தருடையவர். ஆமென். அவர் ரத்தத்தால வாங்கிட்டார் பரிசுத்த ஆவி. இந்த சரீரம் உங்களுக்கு சொந்தம் அல்ல. யாருக்கு சொந்தம்? அவருக்கு சொந்தம். அவர் வருவார், ஒரு நாள் மறுரூபப்படுத்துவார். ஆமென். சாவுக்கு எது வந்த சரீரத்தை பரிசுத்த ஆவியானவர் மறுரூபப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சரீரம் நமக்குரியதல்ல. ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம பாவி தான். இன்னைக்கு என்ன பாவி தெரியுமா? மீட்கப்பட்ட பாவி. ஆவி மீட்கப்பட்டாச்சு, ஆத்துமாவும் மீட்கப்பட்டாச்சு. இன்னும் ஒரு மீட்புக்காக தான் இருக்கும். என்ன தெரியுமா? ரோமர் 8:11 சொல்லப்பட்டது போல சரீர மீட்புக்காக, இந்த மாமிச மீட்புக்காக காத்திருக்கிறோம். இந்த மாமிச மீட்பு, ஆமென், கர்த்தருடைய வருகையில் என்ன செய்யும்? பரிசுத்தாய் நம்மளை மறுரூபப்படுத்துவார். ஆமென். அப்போ இன்னைக்கு இந்த சரீர மீட்புக்காக தான் நம்ம காத்திருக்கோம். அதனாலதான் ஆவி, ஆத்துமா கர்த்தருடைய வருகை மட்டும் குற்றப்படாதபடி, கரைப்படாதபடி, தீட்டுப்படாதபடி அந்த ஆவி ஆத்மாவை காத்து கொள்ளுங்கள். அவர் வரும் பொழுது என்ன இருக்கக்கூடாது? கரை நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ஆமென். தீட்டு இருக்கக்கூடாது. மறுரூபமாகாது. என்ன செய்யாது? மறுரூபமாகாது. தீட்டுள்ளது ஒன்னும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்யாது? போகாது என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுத்தின்படி தீட்டுள்ளது அல்ல. ஆமென். இங்க இருந்து போறது தீட்டுப்படுத்தாது, உள்ள இருந்து வெளியே வருது. பார்த்தீங்களா? என்னதெல்லாம் அந்த மார்க் 7ஆவது அதிகாரத்துல சொல்றாரு. பார்த்தீங்களா? உள்ள இருந்து என்ன வருது? பொறாமை, வன்கண், கொலைவெறி, இச்சை, இதெல்லாம் காமம், அதெல்லாம் வருது. இதுதான் தீட்டுப்படுத்தும். ஆமென். இந்த இது உன்னை தீட்டுப்படுத்திடக்கூடாது. இந்த தீட்டு உன்னை பரலத்துக்கு கொண்டு போயிடும், நரகத்துக்கு கொண்டு போயிடும். ஆமென். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆகவே இது என்னை தீட்டுப்படுத்தாதபடி தன் இருதயத்தில் ஆணியல் தீர்மானம் பண்ணி கொண்டான். ஆமென். அல்லேலூயா. எது? ஆமென். எது? மார்க்கு சுவிசேஷம் 7ஆவது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து புசிக்கிறதுனால தீட்டுலன்னு சொல்லிட்டாரு. என்னது? உள்ளத்திலிருந்து வெளியே வருது பாருங்க, அது என்னை தீட்டுப்படுத்தாதபடி நீங்க தீர்மானம் பண்ணி கொள்ள வேண்டும். ஆமென்.
தீர்மானம் பண்ணிக்கொள்ள வேண்டும். வேணா வாசிக்கீங்களா? மனுஷன் போடும் அந்த வசனத்தை தீட்டுப்படுத்த என்னது எப்படின்னு, மனுஷனுடைய இருதயத்தில் விட்டு பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசை, இச்சை, துஷ்டத்தனம், கபடு, காமவிகாரம், வன்கண், தூசணம், பெருமை, மதிகேடு புறப்பட்டு வரும். இது மனுஷன் என்ன செய்யும்? தீட்டுப்படுத்திடும். இது உன்னை பறத்து கொண்டு போக கூடாது, ஒரு சரீரத்தை மறுரூபப்படுத்த கூடாது. அதனாலதான் தானியேல் தீர்மானம் பண்ண, இந்த காரியம் என்னை தீட்டுப்படுத்தாது, ஒன்று கூட என் இருதயத்தில் இருக்கக்கூடாது. ஆமென். இதுல ஒண்ணு கூட என்ன செய்யக்கூடாது? என் இருதயத்தில் இருக்கக்கூடாது. இருந்தால் பரலோகம் உனக்கு இல்லை, பரிசுத்த ஆவியானவர் உன்கிட்ட இருக்க மாட்டார். அதனாலதான் பார்த்தான், இது தீட்டுப்படுத்த கூடாதபடி தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினேன். இது தீட்டுப்படுத்தும்படிதான் ராஜா கட்டளையிட்டான். உலகத்துல என்ன செஞ்சான்? அவன் கட்டளையிட்டான் பாய்க்கிறோம். ஆனா இவன் பார்த்தான், என்ன பண்ணா? ஆஹா வேண்டாம், இத நம்ம தடை பண்ணாதான் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இருப்பார், இல்லைன்னா போயிருவார் சொல்லி அவன் என்ன செஞ்சான்? தடை பண்ணினான் பாய்க்கிறோம். தடை பண்ணினான் பாய்க்கிறோம். பேர் வச்சுக்கோ. என்ன பேர் வச்சுக்கோ? பேரு அவன் பாகால் பேரு தான் வச்சிருந்தான். பெல்சாத்சார் அவன் பேர் வச்சிருந்தான். தானியேலுக்கு ஒரு பேரை வச்சிருந்தான். பேரை வச்சிருக்கோ. ஆனா தானியேலுக்குள்ள இவன் பேரை வச்சாலும், ஆனா தானியேலுக்குள்ள யார் இருக்கான்னு பார்த்தானா, பரிசுத்த ஆவிகளின் தேவன் இருக்கான்னு பார்த்தான்னு பாய்க்கிறோம். பேரு அவன் பேரியா, ஆனா என்ன இருக்கணும்? பரிசுத்த ஆவி இருக்குன்னு பாய்க்கிறோம். ஆமே. இன்னைக்கு உள்ளவங்கிட்ட பேர் கிறிஸ்துவ பேர் இருக்கு, ஆனா உள்ள சாத்தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். உள்ள யாரு இருக்கான்? சாத்தானை தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. சுபாவம் அவ்வளவு கேவலமா இருக்குன்னு பாய்க்கிறோம். அதனால நம்மளை பார்த்து பரிசுத்தவான்னு சொல்ல மாட்டாங்க, நீதிமான் சொல்ல மாட்டாங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாத போ அப்படின்னு சொல்ல, முடிஞ்சு போச்சு, பரலோகமும் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு பாய்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்குதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்றார் என்றால், ஆமென், பூமியிலிருந்து அல்ல, பூமியிலிருந்து ஓடுகிற நதிகள் அல்ல, மரத்திலிருந்து பரிசுத்தர், பரிசுத்தர் பிதா குமாரன் அவர்கிட்ட இருந்து இந்த நதி என்ன செய்கிறது? பாய்ந்து நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறது. அவர் விரும்புகிற பரிசுத்தம், பிதா குமாரன் இயேசு கிறிஸ்து விரும்புகிற பரிசுத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து நம்மை பரிசுத்தப்படுத்துவார். அப்ப நம்ம பரிசுத்தம் ஆயிட்டேன்னா, பரிசுத்தத்தோட துதி, பரிசுத்தத்தோட பாடல், ஆராதனை, பரிசுத்தத்தோட காணிக்கை நீ செலுத்தினா கர்த்தர் அங்கீகரித்து அதை ஆசீர்வதிப்பார். அது பலுகி பெருகும், அது பலுகி பெருகும். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது. ஆமா, என்ன சொல்றாரு? யோசுவா 3:5 சொல்லுகிறாரு, இன்றைக்கு உங்களை என்ன செஞ்சீங்க? பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாளைக்கு என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும்னு சொல்லப்படுங்க. அதான் சொன்னேன், சனிக்கிழமை உங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் பரிசுத்தப்படுத்துங்க. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பரிசுத்த ஆராதனையில கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். சனிக்கிழமை என்ன பண்றீங்க? நாங்க ஊழியக்காரங்க மட்டும் கிடந்து தேவ சமூகத்தில் கிடக்குறோம். ஆனா நீங்களும் ஆயத்தம் ஆகி வரணும். சனிக்கிழமை என்ன செய்யணும்? கண்ட வேலையில ஈடுபடக்கூடாது. என்ன செய்யணும்? நாளைக்கு ஆண்டவரே நீர் பரிசுத்தம் உள்ளவர், உம்மை நாங்கள் சந்திக்க வரோம், உம்மை நாங்கள் என்ன செய்றோம்? சந்திக்க வருகிறோம். ஆகவே அந்த பரிசுத்தத்தை எனக்கு தாரும், அந்த பரிசுத்தத்தை தாரும், அந்த பரிசுத்தத்தை தாரும். பரிசுத்தம் இல்லாம வந்தியன்னா உன் தகப்பனை பார்க்க முடியாது. நீ செலுத்துகிற ஒன்றையும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பரிசுத்தம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறான்னு பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ நீங்க பண்ணி ஞாயிற்றுக்கிழமை வந்தா கலாத்தியர் 3:5 சொல்லுகிறாரு, அற்புதம் செய்கிற ஆவியானவர். அப்ப அற்புதம் செய்கிற ஆவியானவர் உனக்குள்ள வருவார். உனக்குள்ள வந்துட்டாருன்னா அற்புதங்கள் உனக்கு நடக்கும். ஆமென். ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத அற்புதங்களை கர்த்தர் செய்வார். எப்ப செய்வான்னா ஆவியானவருக்குள்ள இருக்கணும். ஏன் இன்னைக்கு அற்புதம் நடக்க மாட்டேங்குதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் உனக்கு அற்புதம் செய்கிற ஆவியானவர் உனக்குள்ளே அற்புதம் செய்கிற ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கணும்? உனக்குள்ள இருக்கணும். உனக்குள்ள இருந்து அவர் அற்புதங்களை செய்வார். எலியாவுக்குள்ள அந்த அற்புதத்தின் ஆவியார் இருந்தார். சாரிபாத் விதை வீட்டுக்கு போனாரு.
சாரி பார்த்து வீட்டுக்கு போனாரு. அவர் சொன்ன, முதல் ஆடையை எனக்கு என்னைய கணம் பண்ணுமா, என்னைய கணம் பண்ணிரு, முதல் ஆடைய என்ன செய்வா, முதல் ஆடைய கொண்டா அப்படின்னா. அவ கொஞ்சமாவும் கொஞ்சம், நீ சாவாதா, நீ தின்னின செத்துருவா, கர்த்தருக்குள்ள துதி தோத்திரம் காணிக்க தசமத்தை தின்னினா நீ செத்துருவா. ஆமென். நான் சொல்ல பயப்படல. கர்த்தருக்குரிய என்ன செய்யணும், அத கர்த்தர்ட்ட கொடுத்துருமா. அல்லேலூயா. அவர் அவருக்குரியது, ராயனுடையது ராயனுக்கும், தேவனுடையத தேவனுக்கும். அதை தின்னா நீ செத்து போயிருவா. ஆமே. அதை நீ திங்காத, அதை கர்த்தர்ட்ட கொடு, ஒன்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமே. அப்போ முதல் அடைதான் கொஞ்சம் தான் இருந்துச்சு, அவ பார்க்கல, அதை அப்படியே பண்ணி யார்கிட்ட கொடுத்துட்டான், எலியாட்ட கொடுத்துட்டான். எலியாட்ட கொடுத்தான். இப்ப சொன்ன, நீ இப்ப போ, உனக்கு பண்ணுங்க. இப்ப அந்த பானைகள் எடுக்கும்போது கொஞ்சமாவும் கொஞ்சம் எண்ணெய் தான், எம்டி பானை, எம்டி களையும். ஆமே. சோத்திரம். எல்லாம் ஒண்ணு இல்ல, இருக்கதை எடுத்துட்டா, இவ கொடுத்துட்டா. அப்ப பாருங்க, ஆவியானவர் அவனுக்குள்ள இருக்கார். இப்போ உனக்கு பண்ணுன்னு சொல்றான். இங்க போய் பார்த்தா களையத்திலும் பானையிலும் எண்ணெய் மாவு எப்படி இருந்தது, உண்மையா கொடுத்தாங்க, வஞ்சித்து வச்சு கொடுக்கல. அதுல கொஞ்சம் போல் அந்த, நான் சொல்றேன், கொஞ்சம் போல் அந்த பானையில வச்சுக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் எண்ணெயில கொஞ்சமா அங்க வச்சுட்டு வந்தோம்னா அறுப்பும் தடப்படும். இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில அறுப்பும் தடப்படும். என்ன தெரியுமா, கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்துல வஞ்சிக்கிறீர்கள். என் ஜனமாக்கி நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள். என் காணிக்க தசமத்தை நீங்க என்ன பண்றீங்க, வஞ்சிக்கிறீர்கள். அங்க கொஞ்சம் போல அனனியா சப்பீரால் வஞ்சித்தால் இழந்தால், ஆனா இவ வஞ்சிக்கல. இந்த விதவை என்ன செய்யல, வஞ்சிக்கல, விதவை வஞ்சிக்கல. புரியுதுங்களா? சோத்திரம். இந்த விதவை வஞ்சிக்கல, அப்படியே கொடுத்தா. இப்ப போ, சோத்திரம். போனா நிரம்பி இருந்தான். 3.5 வருஷம் அங்க இருந்தான். எத்தனை வருஷம் இருந்தான், 3.5 வருஷம் இருந்தான். எலியாவை கொண்டு கர்த்தர் தேசத்தில் மழையே கட்டளையிடும் நாள் வரைக்கும் களையத்துல என்ன குறையல, பானையில மாவு குறையல. கைகள் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எலியா சொல்றான், கர்த்தர் என்ன தேசத்துல மலையை கட்டளையிட போட போற, நான் போறேன் அப்படிங்கிறான். ஆமென். அல்லேலூயா. அவளை பார்த்து சொல்றான், நான் போறேமா அப்படிங்கிறான். ஓகே. அப்ப சொல்றான், அப்பதான் சொல்றேன், நீர் கர்த்தரிடத்தில் வருந்தவர் என்றும் நீர் பரிசுத்தவான் என்று நான் உண்மை பார்க்கிறேன். அவ அவளை கொஞ்சம் சாட்சி சொல்றாள் இல்லையா, சொல்றாள் இல்லையா, சாட்சி. அவன் 3.5 வருஷம் ஒரு வித வீட்டுல எவ்வளவு அழகா வாழ்ந்துருக்கான் பாருங்க. அவன் மேல அவளுக்கு புருஷன் கிடையாது, கீழே இருக்கிறான். அவன் பரிசுத்தம் எப்படி இருந்திருக்கு பாருங்க, தேவ பிரசன்னம் அங்க எப்படி இருந்திருக்கு பாருங்க. ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்துல முதல்ல மரித்த மனுஷனை உயிரோட எழுப்புனது எலியா தான். அந்த இடத்துல தான் உள்ள செத்து போகுது, உயிரோட எழுப்பி கொடுத்துருப்பாராம் பாருங்க, எழுப்புறான் பாருங்க. ஆவியானவர் உயிர்ப்பிப்பார். ஆமே. உனக்குள்ள அற்புதம் செய்கிற ஆவியானவர் இருப்பார் என்றால் நீ இழந்ததை கர்த்தர் உனக்கு திரும்ப தருவார். ஆமே. நீ எங்கெங்கெல்லாம் உனக்கு போச்சுதோ, சாத்தான் பண்ண எல்லாத்தையும் கர்த்தர் திரும்ப கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் அற்புதம் செய்கிற ஆவியானவர் உனக்குள்ள மாறிடும். அப்ப பரிசுத்தம் உனக்குள்ள உன்னை பரிசுத்தப்படுத்துவார். 2வது உனக்கு அற்புதம் செய்கிற ஆவியானவர் மாறிடுவார். உனக்கு அற்புதம் நடக்கும், அற்புதங்கள் பலுகி பெருகும். ஆமென். அங்க எண்ணெய் மாவு என்ன செஞ்சுட்டு இருந்தது, பலுகி. ஆமென். 1 நாள் 2 நாள் 1 வாரமா இருந்தது, 3.5 வருஷம் இருந்தது. மலையை கட்டளையிட்டு மட்டும் அங்க எண்ணெயும் மாவும் பலுகி பெருகிட்டே இருந்தது. ஆமென். ஆவியான உனக்குள்ள இருப்பார் என்றால் எண்ணி முடியாத அற்புதங்கள் உன் வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியில் செய்து கொண்டே இருப்பார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வேணும். பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கணும். உன் சரீரம் பரிசுத்தமா இருக்கணும். எலியாவுக்குள்ள பரிசுத்தம் இருந்தது, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொன்னான். யோசேப்புக்கு அந்த பரிசுத்தம் இருந்தது. ஆமென். தானியலுக்கு அந்த பரிசுத்தம் இருந்தது. கர்த்தர் தானியலை எடுத்துக்காங்க பாருங்க, தானியல் மூலம் அற்புதம் நடந்தது. அதனாலதான் தானியல் 6:27 அந்த ராஜா சொல்றான், வானத்திலும் பூமியிலும் தானியலின் தேவனே வானத்திலும் பூமியிலும் அற்புதங்களை செய்கிறவர் என்று எழுதினான். இவன் சொல்லல, இவன் சொன்னா கூட எழுத மாட்டான். ஆனா அற்புதத்தை பார்த்து ராஜா எழுதுறான், வானத்திலும் பூமியிலும் அற்புதங்களை செய்கிறவர் தானியலின் தேவன். இவன் வேறொரு தெய்வத்தை வணங்குறான். ஆமென். அந்த பரிசுத்தம் நமக்கு வேணுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம பார்வையில, பேச்சில, நம்ம சிந்தையில, நம்ம நடக்கையில எல்லாவற்றிலும் என்ன வேணும், பரிசுத்தர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் பார்க்க வேண்டும். உம்மை காண்போர் என்னை பார்க்க வேண்டும். ஆமென். என்னை பார்க்க கூடாது, என்னை பார்க்க கூடாது.
எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பார்க்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்குள்ள இருக்க மாம்ச உடம்ப பார்க்க கூடாது. எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. எலியாவை பார்க்கல, எலியாவுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பார்த்தால் பார்க்கிறோம். ஆமென். தானியேலை பார்க்கல, அவன் தானியேலுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ராஜா பார்த்தான், சாட்சி கொடுத்தான் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. பார்வன் ஒன்னும் பரிசுத்தவன் கிடையாது. ஆமென். தேவ ஆவியை பெற்ற உன்னை போல ஒருத்தனை என் தேசத்துல இல்லைன்னு அவன் சாட்சி கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தில் சிங்காசனத்தில் இருந்து பிதா பரிசுத்த ஆவியானவர், பிதா பரிசுத்தர், இயேசு கிறிஸ்து பரிசுத்தர், அங்க இருந்து தான் இந்த ஜீவ நதி என்ன செய்யுது, பூமியை நோக்கி ஓடுது. அப்ப அங்க இருந்து வருகிறது. இயேசு சொன்னா நான் போறேன் உங்களுக்கு பரிசுத்த அனுப்புவேன்னு சொன்னார். ஆமென். அல்லேலூயா. அப்ப அவர் எதுக்கு இன்னைக்கு பரிசுத்தாயின்னு வந்திருக்கிறாரு? நம்மளை எல்லாம் ஆமென் சோத்திரம் பிரியாணி கொடுத்து நல்ல தூங்கஜா இல்ல, பரிசுத்தப்படுத்தும்படி தான் அவர் வந்திருக்கிறார். நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர். அப்போ ஏன் பரிசுத்தப்படுத்துகிறார்? அவர்கிட்ட போகணும். ஏன் பரிசுத்தப்படுத்துகிறார்? நான் செலுத்துற துதி காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படணும். ஏன் பரிசுத்தப்படுத்துகிறார்? உனக்குள்ளே அற்புதத்தின் ஆவியானவர் இருந்து உனக்குள்ளே இருந்து அற்புதம் செய்யும்படி. அப்ப உனக்குள்ள உன் வீட்டுல உனக்குள்ள ஆண்டவர் இருப்பாருண்டா, உன் மூலம் உன் குடும்பத்துல அற்புதம் நடக்கும். ஆமென். அற்புதம் நடக்குமா நடக்காதா? அந்த அளவுக்கு பரிசுத்தம் வேணும். உன் குடும்பத்துல பரிசுத்தம் வேணும், உனக்குள்ள பரிசுத்தம் வேணும். எதுவும் நம்ம உன்னை தீட்டுப்படுத்திட கூடாது. இந்த உலகத்துக்கு இடம் கொடுத்துறாதா. உலக சிநேக தேவனுக்கு விரோதமான பகை. இந்த உலகம் என்ன பகைக்கும், நீ உலகத்தை பகைக்கணும். பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தா நீ என்ன செய்யணும்? உலகத்தை பகைக்கணும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் வேறே பரிசுத்தர், நம்மள பரிசுத்தப்படுத்துகிற தெய்வம். ஆமென். நினைச்சு பாத்துறாதீங்க, பரிசுத்தம் இல்லாம பரலோகம் போகவே முடியாது. பரிசுத்தம் இல்லாம பிசாசை ஜெயிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தொடர்ந்து உனக்கு அற்புதம் நடக்காது, அற்புதம் நடக்காது. அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் முதலாவது என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, கர்த்தர் விரும்புகிறபடி என்ன பரிசுத்தவானாய் நாளுக்கு நாள் பரிசுத்தத்துல 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 நாளுக்கு நாள் என்ன செய்கிறாரு? பெருகப்பட்ட கூட அம்மே இருக்கிறது போதாது. அம்மே இருக்கிற பரிசுத்தம் என்ன செய்யாது? போதாது. அப்ப பரிசுத்த கூட 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 என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம பரிசுத்தம் ஆக ஆக இந்த உலக ஆசா பாசம் இச்சைகளுக்கு நம்ம விலக ஆரம்பிச்சிருவோம். இது குப்பையாய் தோணும். காண்கிற எல்லாம் அழியும், காண்கிற உலகம் அழியும். நம்மை காணாதவையிலோ எதை பார்க்கல? பரிசுத்தாவி பார்க்கல. நித்தியமானவர் பரிசுத்தாவியானவர், பரிசுத்தாவியானவர் நித்தியமானவர். அம்மே பரிசுத்த ஆவியானவர் அழிக்க முடியாது. நீ காண்கிற இந்த உலகம் ஒரு நாள் அழியும், எல்லாம் அழியும். அழியக்கூடியது உலகம். இந்த அழிந்து போற உலகத்தை நோக்காத, பார்க்காத, அதுக்கு இடத்தை உனக்கு நீ கொடுக்காத, உலகமும் உலகத்தில் உள்ளவைகளுக்கு இடம் கொடுக்காத. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாரும். பரிசுத்தம் எனக்கு பத்தாது, என்னை பரிசுத்தப்படுத்தும். உம்மை பார்க்கணும், உங்கள்கிட்ட பேசணும், உம்மோடு இருக்கணும். எனக்கு அந்த பரிசுத்தத்தை தாரும். அல்லேலூயா. யோசேப்புக்குள்ள இருந்தது, தானியேலுக்குள்ள இருந்தது, எலியாவுக்குள்ள இருந்தது, மோசேக்குள்ள இருந்தது. எங்களுக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியானவரே அந்த பரிசுத்தத்தை தாரும். இவங்க கர்த்தரோடு நடந்தார்கள், பேசினார்கள், அற்புதங்களை செய்தார்கள். அதே அற்புதத்தின் ஆவியானவர் ஜீவ நதியாக இன்றைக்கு உனக்குள்ளே பாய்வார். உன்னை பரிசுத்தத்து மேல பரிசுத்தமாக்குவார். உன்னை மகிமைக்கு மேல மகிமையினால நிறைய செய்வார். அதத்தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் ஜீவ நதி. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது ஸ்தோத்திரம் என்ன செய்யும் நடக்கும் என்றால், யோவான் சுவிசேஷம் ஸ்தோத்திரம், யோவான் சுவிசேஷம் 2வது காரியத்தை பாருங்க. 4வது அதிகாரத்துல நீங்க 10 முதல் 14 வரை வாசிக்கலாம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும்
தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பார், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். ஆமென். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டுக்குள்ள உம்மிடத்தில் என்ன இல்லை? பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமா இருக்கிறது, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? அடுத்த வசனம், இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கில் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே இதிலே குடித்ததுண்டே என்றால். அடுத்த வசனம், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் என்ன உண்டாகும்? தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்குள்ளே கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த இடத்துல நல்லா கவனிங்க, என்ன சொல்கிறார் அப்படின்னா, நல்லா கவனிங்க. சோத்திரம், இந்த கிணத்து தண்ணியை நீ குடிச்சியா மறுபடியும் என்ன வரும்? உனக்கு தாகம் வரும் சார். நான் கொடுக்கிற ஜீவ தண்ணீர் என்ன? உனக்குள்ளே ஊறுகிற ஜீவ தண்ணீர். நீங்க பாருங்க, எரேமியா புஸ்தகம் 17-13 போடுங்க, இல்ல வாசிங்களா ஒருத்தர் சீக்கிரம். எரேமியா புஸ்தகம். இஸ்ரவேல் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள், அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்று. அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றின்னு சொல்றார். ஆமென். அப்ப பாருங்க, என்னைக்கு இந்த ஜீவனுள்ள தண்ணீர் ஊற்றை ஒருத்தன் விட்டு விலகி போறானோ, அன்னைக்கு வறுமை, தரித்திரம், கடன், பிரச்சனை, வியாதி, பலவீனம், நோய், போராட்டம், பிரச்சனை அவனை சூழ்ந்து கொள்ளும். கையில் ஒருத்தர் அலையிலே சொல்லுங்க. இப்ப அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ இந்த தண்ணியை குடிச்சீன்னா உனக்கு என்ன நடக்கும்னா, திரும்பவும் உனக்கு தாகம் வரும். ஆமென். ஆனா ஜீவ தண்ணீர் ஊற்று. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்ப நான் உனக்கு ஜீவ தண்ணீர் ஊற்ற தருவேன். இந்த ஜீவ தண்ணீர் ஊற்று யாரு? அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஜீவ தண்ணீர் ஊற்று யாரு? அவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அதான் ஃபாதர் அழகா பாடுற, எனக்குள்ளே ஜீவ ஊற்று. ஆமென். அல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது. ஆமென். எனக்குள்ள என்ன ஊற்று? ஜீவ ஊற்று. ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்ப உனக்குள்ளே ஒரு ஜீவ ஊற்று. அந்த ஜீவ ஊற்றுக்கு பைபிள் ஒரு வசனம் கொடுக்கிறது. என்ன ஊற்று அந்த ஜீவ ஊற்று? ஏசாயா புத்தகம் 12:3 வசனத்தை பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஜீவ ஊற்றுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஏசாயா 12வது அதிகாரத்தில் 3வது. என்ன ஊற்று இது? ரட்சிப்பின் ஊற்று. இந்த ஊற்றுக்கு பேர் என்னது? ரட்சிப்பின் ஊற்று. ஆமென். அது வெறும் கிணத்து தண்ணீர். அப்ப ரட்சிப்பின் ஊற்றில் இருந்து இந்த பரிசுத்த ஆவி உனக்குள்ள வருவார் என்றா ஒரு காலம் உனக்கு என்ன வராது? தாகம் வராது. ஆமென். ஒரு காலம் உனக்கு என்ன வராது? தாகமே வராது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாகம் வராது என்று சொல்றார். ஏன்னா பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தாகம் வராது அப்படின்னா, வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்துல நீங்க 16-17 படிங்க, அழகா அவர் சொல்றாரு பாருங்க. வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்துல 16-17, இவர்கள் பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, படுவதும் இல்லை, சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை ஜீவ தண்ணீர் ஊற்றண்டைக்கு நடத்துவார். எங்க நடத்துவாரு? அப்போ ரட்சிப்பின் ஊற்றுக்குள்ள நடத்துகிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஆமென், அல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் தாகம், தண்ணி குடிச்சா கசப்பு மதுரமா மாறிச்சு. பக்கத்துல 12 நீரூற்று இருந்தது, அதை குடிச்சாங்க. அடுத்தாலே அவங்களுக்கு என்ன செஞ்சது? தாகம் வந்துச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் சொல்றாரு, ஆமே, ஜீவ நீரூற்று யாருங்கிறாரு?
பரிசுத்த ஆவியானவர். அவர் உனக்குள்ள இருந்தா நித்திய காலமா என்ன செய்யும்? அது ஓடிக்கிட்டே இருக்கும். உனக்கு ஒருபோதும் தாகம் வராது, ஒருபோதும் பசி இருக்காது. உனக்கு என்ன செய்யாது? பசி இருக்காது. அல்லேலூயா. ஆனா ஏசாயா 44:3 சொல்லுகிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏசாயா 44:3 ஆண்டவர் சொல்லுகிறாரு, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை, வறண்ட நிலத்துல எதை ஊற்றுவேன்? ஆறுகளை நான் ஊற்றுவேன், நான் ஊற்றுவேன். ஆமே, நான் ஊற்றுவேன். அல்லேலூயா. என் ஆவியையும் என் ஆசீர்வாதத்தையும் என்ன செய்வேன்? உங்க மேல இருக்கு. அப்படின்னா யாருக்குள்ள ஊத்துவார் அப்படின்னா எல்லாரும் மேல அல்ல. இந்த ரட்சிப்பின் ஊற்றை யார் பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் மேல் பரலோகத்தின் ஆசீர்வாதம் ஊற்றப்படும். ஆமென். பரலோகத்தின் ஆசீர்வாதம் என்ன படும்? ஊற்றப்படும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தோட. அதுல என்ன இருக்காது? கவலை, கண்ணீர், வேதனை, துன்பம், துயரம் ஒண்ணு இருக்காது. வேதனை இல்லாத ஆசீர்வாதம், கவலையே இல்லாத ஆசீர்வாதம் என்ன செய்யும்? உனக்குள்ள ஊற்றப்படும். உனக்கு என்ன செய்யும்? ஊற்றப்படும். பிலிப்பியர் 4:19 சொல்கிறது, என் தேவன், என் தேவன் ஆமென், தம்முடைய மகிமையின் செல்வத்தினால் உங்கள் குறைகள் எல்லாம் நிரம்பி இருக்கும். வந்துட்டு நான் குறைவானது ஒளிந்து போயிரும், குறைவே இருக்காது. ஆமே, உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்கும். அதை விசாரிக்கல, குறைவு இருக்காது. அப்புறம் தாகம் இல்ல, பசி இல்ல, நிரம்பி இருக்கு. என்ன இருக்கு? நிரம்பி இருக்கு. எங்களுக்கு எந்த குறைவும் இல்லை, தாகம் பசி இல்லை. ஆமே, அப்பம் தண்ணீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். யாத்திரம் 23:25 சொல்லப்பட்டிருக்காது, அவர் உன் அப்பத்தின் தண்ணீர் நினைச்சுவார் ஆசீர்வாதம். அப்பமும் தண்ணீரும் ஒரு வீட்டுல இருந்தா பசி தாங்க இருக்குமா? 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 அப்பம் இருக்கு, தண்ணீர் இருக்கு, பசி வருமா? இருக்காது இல்ல. ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறார். வியாதி இருக்காதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன இருக்காது? வியாதி இருக்காதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அல்லேலூயா. அப்ப அதன சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ரட்சிப்பின் ஊற்று இயேசுவின் இரட்சகரை யார் ஏற்றுக்கொண்டார்களோ, அந்த இரட்சகர் யாருக்குள்ள இருக்காங்களோ அங்க பரிசுத்த ஆவியினால ஆசீர்வாதம் ஊற்றப்படும். ஆசீர்வாதம் அங்க என்ன செய்யும்? ஊற்றப்படும். அவங்களுக்கு பசியும் தாகமும் என்ன செய்யாது? வரவே வராது. ஆமே, வேதனை, துன்பம், கவலை, கண்ணீர் ஒன்னும் இருக்காது. ஆமே, அல்லேலூயா. போராட்டம் இருக்காது. ஏன்னா ஆவியானவர் அவர்களுக்குள்ளே இருக்கிறார். ஆமென். அப்படின்னா இந்த ஜீவ தண்ணீர் நதி உனக்குள்ள ஓடிச்சுன்னா என்ன இருக்காதுன்னா பசி தாகம் இருக்காது. அல்லேலூயா. இங்கேயும் பசி தாகம் இருக்காது. நித்தியமா பரலோகத்தில் உனக்கு பசி தாகம் இருக்குமா? பசி தாகம் இல்லாத இடத்துக்கு சிங்காசனத்தில் இருக்கிற கூட்டிட்டு போவார், அங்க கொண்டு போவார். எந்தென்றைக்கு உனக்கு பசி தாகமே இருக்காது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இந்த நதி பாயும் போது அடுத்தல பாருங்க, ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல என்ன நடக்குது பாருங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல 10-11 அத வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 2. தோட்டத்தில் தண்ணீர் பாயும்படி ஏதேமிலிருந்து ஒரு நதி ஓடி திரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. போதும் போதும் 2:10-11 ரைட்டா. இந்த நதி அதாவது சாதாரண நதி, இந்த பூமியிலிருந்து வருது பார்த்தீங்களா? இந்த நதி ஓடிச்சுன்னா நெல்லு, கோதுமை, தானிய விளை. ஆமே, தூங்குறவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். என்ன விஷயம்? சாதாரணமா நதி எழுத்தின்படி ஓடுகிற நதியெல்லாம் தானியத்தை விளைவிக்கும் மனுஷனுக்கு சாப்பிடுறது. ஆனா பரிசுத்த ஆவி நதி உனக்குள்ள ஓடும் என்றா அது என்னது? என்னத்தை விளைவிக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை வாசிங்க. 12வது வசனம் வாசிங்க. 12. அந்த தேசத்தின் பொன் நல்லது, அவ்விடத்திலே
அப்ப 11 வாசிக்க. முதலாம் ஆட்சிக்கு பைசோன் என்று பேர். இது ஆகில தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். அவ்விடத்துல என்ன செய்ய விளையும்? பொன் விளை. நெல்லு தானி அல்ல. அப்போ பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள ஓடுவார் என்றால், ஜீவ தண்ணீர் நதி உனக்குள்ள ஓடும் என்றால் என்ன விளையும்னா, இந்த பரிசுத்த ஆவின் நதி யாருக்குள்ள இருந்தாருன்னா ஆபிரகாம்ல இருந்தாரு. வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் அவர் எஜமான நம்மே. அப்போ நான் இந்த ஜீவ நதி உனக்குள்ள ஓடுவார் என்றா, இதுல இருந்து வெள்ளி பொண்ணு விளைஞ்சுக்கிட்டே இருக்கும். விளைய உன்னை சீமானாய், உன்னை எஜமானனாய் அது மாற்றும். கைகள் உதிராலே சொல்லுங்க பாருங்க. இந்த எழுத்தின்படி ஓடுகிற ஆறு இதெல்லாம் தானியத்தை விளைய வைக்கும். அமே பயிரை விளைவிக்கும். அமே அந்த பரிசுத்த ஆவியான உனக்குள்ள ஓடுவார் என்றா வெள்ளி பொண்ணு அமே விளைவிக்கும். உன்னை சீமானாய் எஜமானனாய் மாத்தி விடும். அமே உன்னை பார்த்து சீமான் பாருங்கள். ஆபிரகாம் பார்த்து நீர் எங்களுக்குள்ளே மகா பிரபு, எஜமானன், சீமான் என்று அழைப்பார்கள். ஆபிரகாமை அழைத்தவர்கள் நம்மையும் அப்படி அழைப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வெள்ளியும் பொண்ணும் நமக்குள்ள என்ன செய்யணும்? ஆமென், ஸ்தோத்திரம். தருகிற பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே ஓடணும். ஆமென். ஓடணும் என்ன செய்யும்? அது ஒரு பொருட்டே அல்ல. ஆமென். பொன்னாசை பொருளாசை எல்லாம் நமக்கு வேண்டாம். அது வாட்டு கிடக்கும். சாலமோன் என்ன செஞ்சான்? வெள்ளி பொருளெல்லாம் ஒரு கற்களை போல அவன் என்ன செஞ்சான்? சேர்த்து வச்சான்னு பாய்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. வெள்ளி பொண்ணுலாம் அவனுக்கு ஒரு பொருட்டே இல்லை. அந்த அளவுக்கு அவனு வச்சிருந்தான் என்று பாய்க்கிறோம். கர்த்தர் அந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சார் பாய்க்கிறோம். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே ஓடுவார் என்றால், இந்த ஜீவ நதி ஓடும் என்றால் உன் வாழ்க்கையில வெள்ளியும் பொண்ணும் விளைந்து கொண்டே இருக்கும். ஆமென், அல்லேலூயா. ஒருத்தர் சொன்னார், நான் கேள்விப்பட்டேன். ஆமா, தங்கம் வாங்க முடியல, என் பிள்ளைக்கு தங்கம்னு பேர் வச்சிருக்கேன். எதுக்கு பிரதர் தங்கம்னு பேர் வச்சுன்னு கேட்டேன். என் பிள்ளைக்கு தங்கம் என்னால வாங்க முடியல. அந்த தங்கத்தை வாங்க முடியாட்டாலும் பிள்ளைக்கு பேர் தங்கம்னு பேர் வச்சேன்னு சொன்னார். ஆமே. ஆனா நமக்கு அப்படி அல்ல. தங்கம் தரக்கூடிய விளைவிக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கின்றார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்குள்ளே ஓடுவார் என்றால் ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருக்கு நம்ம ஓடணும். அத பாருங்க, சங்கீதம் 46:4 சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, முடிச்சிடுறேன். ஒரு நதி உண்டு. அந்த நதி தேவனுடைய ராஜ்யத்தையும் நம்மளை இணைக்கும். தேவனுடைய ராஜ்யம் சமாதானம் சந்தோஷம் நிறைஞ்ச இடம். அந்த இடத்தையும் நம்மளை இணைக்கிறது என்னது? ஜீவ நதி. ஆமே. ஒரு சமாதானத்தை ஒரு நதியை போல என்ன செய்வேன்? மேல ஊற்றுவேன்னு சொல்றாரு. அப்படின்னா நல்லா கவனிக்க. அந்த நதி, இந்த ஜீவ நதி பரிசுத்த உனக்குள்ள ஓடுவார் என்றால் அவர் உன்னை எங்க கொண்டு இணைப்பார் தெரியுமா? சமாதானம் நிறைஞ்ச இடத்துல வைப்பார். ஆண்டவர் சொல்வார், என் சனம் சமாதானமும் அமைதியும் நிறைந்த இடத்தில் சுகமாய் வாழ்வார்கள். நீ முடியாது. ஆண்டவர் உன்னை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அந்த இடத்துல கொண்டு போய் வைக்காருன்னா அமைதியும் சமாதானமும் சுகமும் நிறைஞ்ச இடத்துல கொண்டு வச்சிருப்பார். ஏன்னா சமாதானத்தின் நதி அங்க பாயும். சமாதானம் நிறைஞ்சிருக்கும். சமாதானத்தின் தேவன் இருந்து வருது. அந்த சமாதான காரணன், சமாதான பிரபு, அவர்கிட்ட இருந்து வருகிறது அந்த நதி. அது நம்மள சமாதானத்தினால நிரப்போம். சமாதானம் நிரம்பி இருக்கும். அப்ப சமாதானமா இருப்போம். என்ன இருப்போம்? சமாதானமா இருக்கும். கர்த்தர் உனக்கு எனக்கு கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிட்டார். ஆமென். அதனாலதான் சமாதானம் நிறைஞ்ச இடம் ஆலயம். ஆலயம். ஆமே. ஆக 2:9 இந்த ஆலயத்துல சமாதானத்தை என்ன செஞ்ச? கட்டளையிட்டேன். அப்ப இங்க பரிசுத்த ஆவியான சமாதானம் இங்க வாரார். இங்க அண்ணால் வந்தா, சமாதானம் எல்லாம் வந்தா. அவன் சொல்றான், நீ சமாதானத்தோட போ. நீ கர்த்தர்கிட்ட வேண்டிக்கொண்ட விண்ணப்பத்தின்படி கர்த்தர் உனக்கு செய்வார். அப்போ சமாதானம் இல்லாம நீங்க வந்தீங்கன்னா சமாதானத்தின் ஆவியானவர் உங்களை சமாதானத்தோட போவார். நீங்க விரும்புகிற கேட்ட விண்ணப்பத்தின்படி உங்களுக்கு செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ
அப்ப இந்த ஜீவ தண்ணியுள்ள நதி நமக்குள்ள என்ன செய்யணும்? ஓடணும் என்று சொல்றோம். என்ன ஒன்னே ஒன்று சொல்லி நான் முடிச்சிருந்தேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரம் போய்விட்டது. எசேக்கியேல் புஸ்தகம் 47:12 வாசிங்க. சோத்திரம். எசேக்கியேல் புஸ்தகம் 47:12 ஒருத்தர் வாசிங்க. வேகமா போடுங்கம்மா, சீக்கிரம் ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகல வித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதில், அவைகளின் கனிகள் கெடுவதில், அவைகள் பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியா மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த பரிசுத்த ஆவியான ஒரு ஜீவ நதி உனக்குள்ள ஓடுவார் என்றால் நீ கனி கொடுத்து கொண்டே இருப்பா. உன் மரத்துல கோடை காலம் மழை எந்த காலத்திலும் நீ தப்பாமல் கனி கொடுத்து கொண்டே இருப்பா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா. பிறரும் உன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. மனம் திரும்பல் ஏற்ற கனி உன்கிட்ட இருக்கும். அந்த கனி எடுத்துக்கொள்ளதான் இயேசு கிறிஸ்து வர போகிறார். என்னது கனி? மனம் திரும்பினதுக்கு ஏற்ற கனி. ஆமென். அந்த கனி இல்லைன்னா உன்னை வெட்டி போட்டுருவாரு. அந்த கனி இல்லைன்னா உன்னை வெட்டி போட்டுருவாரு. அப்ப அந்த கனியை கொடுக்கிறவரு உனக்குள்ளே ஓடணும். ஜீவ நதியா ஓடணும். ஓடினார்னா நீ எந்த காலத்திலும் தப்பாமல், ஆமென், தன் காலத்திலும் இல்லாத காலத்திலும் மரத்துல எப்போதும் என்ன செய்யும்? கனி இருக்கும். இயேசு கிறிஸ்து எப்போ வருவார் யாருக்கும் தெரியாது. ஆமென். அத்திமரத்துல போனார், கனி இல்ல, சபிச்சுட்டாருன்னு பாய்க்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து வரப்போகிறா. உங்ககிட்ட என்ன இருக்கணும்? கனி இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அவர் தமது தோட்டத்துல இருந்து அருமையான கனிகளை என்ன செய்வார்? புசிப்பாராக. கனியை எடுத்துக்கொள்ளதான் இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆவின் கனியும் ஆவின் வரங்களும் பெந்தேகோஸ்து நாள்ல ஊற்றப்பட்டாச்சு. ஆவின் கனி எத்தனை? 9. ஆவின் வரங்கள் எத்தனை? 9. இந்த ரெண்டையும் பெந்தேகோஸ்து நாள்ல ஊத்தப்பட்டுச்சு. அதனாலதான் அவங்க கிட்ட சீசர்ட்ட ஆவின் கனிகளும் இருந்துச்சு, ஆவின் வரங்களும் இருந்ததுன்னு பார்க்கிறோம். இந்த ரெண்டையும் பரிசுத்த ஆவியானவர் அன்னைக்கு ஊற்றப்பட்டார், அவங்களுக்குள்ள பாய்ந்தது. அதனாலதான் பேதுரு போகிற இடத்துல வரங்கள் செயல்பட்டது. பேதுருகள் மூலம் அங்க கர்த்தருடைய கனியும் வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆனா தேவன் நம்மிடத்துல, ஆனா நமக்கு ரெண்டும் தேவை. நமக்கு என்ன செய்ய? ரெண்டும் தேவை. ஏன் ரெண்டும் தேவைன்னா, தேவனுக்கு தேவை நம்ம கிட்ட கனி இருக்கானே. ஆனா ஜனங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? வரங்கள் வேண்டும். ஆமென். ஜனங்களுக்கு என்ன தேவை? ஆமென், வரங்கள். ஜனங்கள் எதிர்பார்க்கிறது என்ன செய்வாங்க? வரங்கள். ஆமென். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, வரம் இல்லாம போயிடலாம், கனி இல்லாம பரலோகம் என்ன செய்ய முடியாது? போக முடியாதுன்னு பார்க்கிறோம். கர்த்தர் எதிர்பார்க்கிறது கனி. ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா எனக்குள்ள கனி இருக்கணும். எனக்குள்ள என்ன இருக்கணும்? வரங்கள் இருக்கணும். இந்த கனியை எடுத்துக்கொள்ளதான் இந்த கனியை அவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். என்கிட்ட அந்த கனி இருக்கானே அவர் எதிர்பார்க்கிறார். ஜனங்கள் நீங்க என்ன எதிர்பார்க்கீங்க? வரங்கள் இருக்கிறதா? தீர்க்க தரிசனம் வர இருக்குதா? ஆமென். என்ன வர இருக்குது? வியாதி நோயை குணமாக்குற பிசாசு வர, இது இயற்கை இருக்கிறது பாய்க்கிறோம். ஏன்னா ரெண்டு கர்த்தரிடத்துல இருந்து வந்ததுதான் பாய்க்கிறோம். அல்லேலூயா. 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 ரெண்டு கர்த்தரிடத்துல. ஆனா வரமும் நமக்கு தேவை. என்ன தேவை? கனியும் நமக்கு தேவைன்னு பாய்க்கிறோம். இந்த ரெண்டையும் இந்த ஜீவ நதி நமக்குள்ள ஓடிச்சுன்னா வரமும் கனியும் நமக்குள்ளே இருந்து புறப்படும். அல்லேலூயா. கனி அவர் எடுத்துக்கொள்வார், வரங்கள் ஜனங்களை ஆசீர்வதிக்கும். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 92வது அதிகாரத்துல 13-14 போடுங்க. சங்கீதங்கள் புஸ்தகம் 92வது சங்கீதத்துல 13-14 போடுங்க. சோத்திரம். சங்கீதங்கள் புஸ்தகம் 14. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து. எப்படி கனி? கனி எதோட இருக்குமா? ஒண்ணு வருக மட்டும் இருக்கும், இல்ல வருக முந்தினாலும் மரணம் படிந்த கனி இருக்கும். ஆமென். இந்த பரிசுத்தாய் நமக்குள்ள ஓடுகிற வரைக்கும், நம்மளை விட்டு போகாத வரைக்கும் நமக்குள்ள என்ன இருக்கும்? முதிர் வயதுக்கும் நம்ம என்ன இருக்கும்? கனி இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்போ உனக்குள்ள கனி இருக்கணும் அப்படின்னா யார் உன் உள்ளத்துல ஓடணும்? பரிசுத்த ஆவி. உன் மரத்துல இன்னைக்கு கனி இல்ல,
என்ன இல்ல, கனி இல்லைன்னா ஆமென், உனக்குள்ள என்ன இல்ல, கனி இல்ல. கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் பலன். சில ஆளுக்கு பிள்ளை வரும்னா என்ன சொல்லுவாங்க, பிள்ளையிலேன்னு சொல்லுவாங்க, பிள்ளை வந்த பிறகு தொல்லைன்னு சொல்றாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்படி இல்ல, கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அது யாரால் வரும்? அப்ப யாரை பெற்றுக்கொள்ளணும்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த பிள்ளை அப்போ கனி மரம், ஒரு மரம் கனி கொடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த இன்னொரு மரம் வச்சு அது கனி கொடுக்கும். கனி என்ன செய்யும்? கனி கொடுக்குற மரம் கனி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. கொடுக்காத மரம் கொடுக்கவே கொடுக்காது. அதை வெட்டி போட்டுருவாங்க. இதை கனி கொடுக்கும்படி அதிக கனி கொடுக்கும்படி சுத்தப்படுத்துவாங்க. என்ன படுத்துவாரு? சுத்தப்படுத்துவாங்க. ஆமென், அல்லேலூயா. அப்போ கனி எங்க இருந்து உருவாகிறது அப்படின்னா, உனக்குள்ளே பாய்கிற பரிசுத்த ஆவியானவர், உன் உள்ளத்திலிருந்து பாய்கிற ஜீவ நதியாகிய பரிசுத்த ஆவியார். அந்த ஜீவ நதி பாய்கிற ஓரத்துல நடப்பட்ட மரமானி இருக்கணும். ஆமென். அந்த என்ன சொல்லப்படுற பரிசுத்த ஆவி இருக்கிற தேவனுடைய ஆலயமா இருக்கணும். அங்க நீ நடப்பட்டு இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அங்க அந்த பரிசுத்தை பெற்று அனுதினமும் அந்த அங்க ஐக்கியத்துல இருக்கணும். ஆமென், டச்சிங் இருக்கணும். அப்பொழுது என்ன இருக்கும்? உனக்குள்ள கர்த்தர் வருகிற வரைக்கும், முதிர் வயது வரைக்கும் நீ கனி கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஆமென். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அந்த ஜீவ நதி பாய்கிறபடினால அந்த ஜீவ விருட்சம் என்ன செய்கிறது? கனி கொடுத்து கொண்டே இருக்கிறது. கனி நிறுத்திச்சாது? எசேக்கியேல் 40:12 பாருங்க, அது வார்த்தை எப்படி சொல்கிறது? அந்த மரம் கனி கொடுத்து கொண்டே இருந்தது. ஆமென். நீ கனி கொடுக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட மரம். அப்ப நீ கனி கொடுக்கணும்னா உனக்குள்ள யார் வரணும்? ஜீவ நதியாகிய பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான் நீ கனி கொடுப்பாய். ஆமென், அல்லேலூயா. உங்க வீட்டுல ஒரு மரத்தை வளருங்க, கனி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ உங்களுக்குள்ள கனி இல்லைன்னா கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆவின் கனி, அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை. ஆமென். இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா? ஸ்தோத்திரம். கனி, ஆவின் கனி, அன்பு இருக்கா? சந்தோஷம். இது இல்லைன்னா கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? வெட்டி போட்டு. ஆமென். வரம் இல்லாட்டா பரவாயில்ல, என்ன இருக்கு? எல்லாமே இருக்கக்கூடாது. கனி, ஆவின் கனி. கலாத்தியர் 5:22-23 நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. இது இல்லைன்னா கர்த்தர் உங்களை டைவர்ஸ் பண்ணி. ஆமென். அதை வெட்டி போடுறதை இப்படி சொல்லி போயிடும். உண்மையே சொல்றேன், ஆவியில ஏவப்பட்டு சொல்றேன். அதை வாசிங்க, அந்த 9 போட்டுருமா, அதோட முடிச்சிடலாம் வசனத்தை. கலாத்தியர் 5:22-23 அதை வாசிங்க, அதோட முடிச்சிடலாம். கலாத்தியர் 5:22-23. ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். இல்லைங்க, இருக்கா? அன்பு உங்ககிட்ட இருக்கா? சந்தோஷம் இருக்கா? சமாதானம் இருக்கா? நீடிய பொறுமை இருக்கா? தயவு இருக்கா? நல்ல குணம் இருக்கா? விசுவாசம் இருக்கா? அடுத்தது சாந்தம். சாந்தம் ஒரு கனி இருக்கா? இச்சை அடக்கம் ஒரு கனி உங்களுக்குள்ள இருக்கா? இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்று. ஆமென். இது உங்ககிட்ட இருக்க, நீ டெஸ்ட் பண்ணி பாருங்க. இது யார் மூலம் உண்டாகுன்னா, ஜீவ நதியாகிய பரிசுத்த ஆவி உனக்குள்ள பாயணும். ரோமர் 5:5 இந்த பரிசுத்த ஆவி உனக்குள்ள என்ன செஞ்சாச்சு? ஊற்றப்பட்டாச்சு. ரோமர் 5:5 போட்டுருங்க, அதோட முடிச்சிடலாம். ரோமர் 5:5 வாசிங்க பார்க்கலாம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு நம்முடைய இதயத்துல ஊற்றப்பட்டாச்சு. ஆமென். தன்னை போல பிறரை நேசிக்கீங்களா? முதல்ல கர்த்தரை நேசிக்கணும். ரெண்டாவது தன்னை போல பிறரை நேசிக்கிறோமா? ஆமென். இந்த நேசிப்பு இல்லைன்னா வெட்டுதான். ஆமென், அல்லேலூயா. ஆமா, 1 Corinthians 16:22 சொல்கிற, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்ட கடவன். ஆமென். அப்படின்னா நீ தேவனை நேசிக்காவிட்டால் சபிக்கப்பட்டவன் சொல்லப்படும். நீ தேவனை நேசிக்காட்டா நீ தன்னை போல பிற அதான் முதல்ல யாரை நேசிக்கணும்? எல்லாத்தையும், இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் பார்க்கலாம். தாய், தகப்பன், அண்ணன், தம்பி, தங்கச்சியை பார்க்கலாம். முதலாவது யாரை நேசிக்கணும்?
கர்த்தரை நேசிக்கணும், இயேசு கிறிஸ்துவை நேசிக்கணும். அவரை நேசிக்கிற இடத்துல மனைவி, பிள்ளை, அம்மா, தாய், மகனை நேசிச்சேன்னா நீ சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவின் கனி உனக்குள்ள வராது, அந்த அன்பு உனக்குள்ள ஊற்றப்படாது, அந்த அன்பு ஆவின் கனி உனக்குள்ள ஊற்றப்படாது. ஆமென், அல்லேலூயா. அப்ப ஆவின் கனியை ஊற்றுகிற ஜீவ நதி உனக்குள்ள ஓடணும். ஓடனாதான் அந்த கனி என்ன செய்யும், உடனே வராது. அன்பு என்ன செய்யாது, உடனே வரும். அன்பு வந்துட்டுனா அன்பு தாங்க, சகிக்கும், பொறுத்து கொள்ளும். ஆமென், அல்லேலூயா. சகிக்கும், சோதனை சகிக்கும், அநியாயத்தை சகித்து கொள்ளும். இந்த அன்பு அது அவர் தருகிற அன்பு. ஆமென். ஆவின் கனியில அன்பு அது என்ன செய்யும், சகித்து கொள்ளும், அநியாயத்தை சகிக்கும், சோதனை சகிக்கும், எல்லாத்தையும் சகித்து கொள்ளும். இப்படி ஒவ்வொன்றுக்கா இருக்கும், ஒவ்வொன்றுக்கு இருக்கிற பாய்க்கிறோம். இது ஆவியா நமக்கு தருகிற கிஃப்ட், கனின்னு பாய்க்கிறோம். இந்த கனி இல்லைன்னா அவ்வளவுதான். அதனாலதான் இன்னைக்கு பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளுங்க. ஜீவ தண்ணீர் நதி உள்ள, ஆமே, உங்க உள்ளத்திலிருந்து ஓடணும்னா பரிசுத்தாவியன் வந்தாதான் ஜீவ நதி. ஆவியானவர் போவார். ஆவியானவர் உங்களை வந்தாருன்றா முதலாவது என்ன நடக்குன்னு சொன்னேன், முதலாவது நம்ம என்ன செய்வாரு, பரிசுத்தப்படுத்துவாரு. ரெண்டாவது என்ன சொன்னேன், ஆமே, பசி தாகம் வராது என்று சொன்னேன். மூணாவது என்ன சொன்னேன், வெள்ளி பொண்ணுக்கு எஜமானனா மாறிடுவீங்கன்னு பாய்க்கிறோம். அடுத்தது சமாதானம், அந்த சமாதானத்தை கூட இணைச்சிருவாரு. அடுத்தது நீ கனி கொடுத்து கொண்டே இருப்பா. ஆமே, வருக பிந்தினால் நீ முந்தினால், ஆமே, முந்தினாலும் பிந்தினாலும் நீ கனி கொடுத்து கொண்டே இருப்பா.